அரசுமுறை பயணமாக மொரிஷியஸ் சென்ற பிரதமர் மோடியை மாலை அணிவித்து வரவேற்றார் அந்நாட்டு பிரதமர் நவீன் சந்திரா. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் தர்மேந்திர பிரதான் பேசிய வார்த்தைகள் மக்களவை குறிப்பில் இருந்து நீக்கம். காவிரி பாசன மாவட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கான காப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். IPL போட்டி நடக்கும் திடலிலும் ஒளிபரப்பின் போதும் புகையிலை மற்றும் மது விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என நடுவண் அரசு ஆணை. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு விண்ணப்பத்தில் மாணவர்கள் திருத்தம் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு. சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்கும்படி கேட்காதீர்கள் என தொழில் நிறுவனங்களுக்கு நடுவண் அமைச்சர் நிதின் கட்கரி வேண்டுகோள். தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர் உள்ளிட்ட சென்னை புறநகர் பகுதிகளில் காலையிலேயே லேசான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது வானிலை நடுவம். சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 240 ரூபாய் குறைந்து ஒரு பவுன் 64,160 ரூபாய்க்கு விற்பனை. பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தின் ஆணைப்படி பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுர்டெரோவை கைது செய்தது அந்நாட்டு காவல்துறை.